ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி கார் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அதில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வர கார்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் வந்து வரும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஆட்டோன்னு ஒரு சிம்பிள் இருக்குங்களா? இந்த இடத்துல ஆட்டோன்னு வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, நைட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹெட்லைட் வந்து ஆன் ஆகும். அது எப்படி ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த டேஷ்போர்டில் இருக்க லைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக நைட் ஆனால் க்ளோ ஆகும், பகலில் வந்து எரியாது. இதையும் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வண்டி டேஷ்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில், அதாவது வந்து ஆட்டோமேட்டிக் கார்ஸில் மட்டும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குங்களா, இந்த பாக்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்சார். இந்த சென்சார் பேர் வந்து பார்த்தீங்கன்னா illuminance சென்சார். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வெயிலாக இருக்கா இல்லை வந்து இருட்டாக இருக்கா அப்படின்றத டிடெக்ட் பண்ணும். வெயிலாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்து லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சிரும். இதுவே இருட்டும் போது, அதாவது வந்து இப்போ நான் மூடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி மூடும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இருட்டுது அப்படின்னு நினச்சிக்கும். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், பகலில். ஸோ இந்த மாதிரி இருட்டாகும் போது ஆட்டோமேட்டிக்காக லைட்ஸ் எல்லாம் வந்து டர்ன் ஆன் பண்ணும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் இருக்க லைட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்ணாடியில் ஒரு மாதிரி பிளாக் டாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன நினச்சிருப்போம்னா அது ஒரு டிசைன் அப்படின்னு நினச்சிருப்போம். நீங்களும் உங்கள் காரில் பாருங்கள், இந்த மாதிரி வந்து சைடில் பிளாக் கொடுத்து சின்ன சின்னதாக டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த டாட்ஸ் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 விதமாக யூஸ் ஆகும். இதோட டெக்னிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எனாமலில் வந்து பண்ணியிருப்பாங்க. 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் போட்டு ஒட்டுவாங்க. அந்த ஒட்டும் போது கிரிப்பு கிடைக்கிறதுக்காக இந்த பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இந்த பிளாக் கலரில் கொடுக்கல அப்படின்னா கிரிப்பே கிடைக்காது. சப்போஸ் ஒரு பள்ளத்தில் விடுறீங்க அப்படின்னும் போது கண்ணாடி வந்து தனியாக ஷேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து யூவி ரேஸ் பட ஆட்டோமேட்டிக்காக வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த மெல்ட் ஆகிறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதர்சிவ் வந்து ஒட்டுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிட்டு கண்ணாடி வந்து தனியாக பேத்துன்னு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிளாக் டாட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, யூவி ரேஸை அப்சர்வ் பண்ணி இதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்யம் தான், அந்த கம்முக்கு வந்து இந்த யூவி ரேஸ் வந்து போகாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து சூப்பராகவே இருக்கும். சப்போஸ் உங்கள் வண்டியில் இது வந்து வீக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற கிளாஸ் வந்து ஒரிஜினல் இல்லை அப்படின்னு அர்த்தம். தேர்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் டிஃபாகர் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரண்ட் டிஃபாகர் ஆன் பண்ணால் ஏசிலேருந்து காற்று வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் விண்டோ வந்து இது பண்ணும். இதுவே ரியர் டிஃபாகர்னு ஒன்று இருக்குது. இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா, அது வந்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். சப்போஸ் இது ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி இருக்க கிளாஸில் ஆட்டோமேட்டிக்காக இருக்க அந்த ஃபாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபாக் ஆகும். அது வந்து எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சின்னதாக லைன் மாதிரி போட்டிருக்காங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் லைனு. இது வந்து ஒயர்னு சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபாகிங். உங்கள் வண்டியில் இந்த மாதிரி வந்து லைன் வந்து காப்பர் லைன் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா உங்கள் வண்டியில் டிஃபாகர் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் டிஃபாகர் வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைன்ஸில் வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். எப்படி வந்து நம்ம கரண்ட் பாஸ் பண்ணால் வந்து ஒயர் வந்து எரியுமோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும். இந்த கண்ணாடி ஃபுல்லாமே ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டு இதில் இருக்க ஃபாகை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஃபாக் பண்ணும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் கிளாஸில் வந்து டிஃபாகிங் வந்து ஒர்க் ஆகும். ஒரு சில வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஒரு ஃபீச்சராகவே கொடுத்து இதுக்கான காஸ்ட் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. உங்கள் வண்டியில் வந்து இந்த மாதிரி டிஃபாகிங் இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டெய்லி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.